ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிர்ணிப்பழ ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சம்மர் ஆரம்பித்தாச்சு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த சம்மரில் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஏன்னா வெயில் இப்போ கடுமையாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த கிர்னி பழத்தை நம்ம வாங்கி இதை ரெண்டாக கட் பண்ணி இதில் உள்ள அந்த விதையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த தோலை மட்டும் விட்டுட்டு இது ஃபுல்லாக ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த தோலை எடுத்துட்டு பல்ப்பை மட்டும் எடுத்து மிக்சியில் இது மாதிரி போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இஷ்டம்னா வெல்லம் போடலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுடலாம். வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு மிக்சியில் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கொஞ்சம் அடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம். இல்லை சிலவங்களுக்கு சில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி, ரொம்ப ஃப்ரூட் ஜூஸ் எப்பயுமே நம்ம ரொம்ப ஃப்ரீசிங்கில் வைக்கக்கூடாது. வச்சோம்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் நம்ம எடுத்து உடனே சாப்பிட்ற அளவு தான் இருக்கணும். இல்லைன்னா ஐஸ் க்யூப் போட்டு உடனே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் இருக்குது. இது கிர்னி பழம். சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இந்த சோடா ட்ரிங்க்ஸு அது மாதிரி குடிக்கிறத தவிர்த்துட்டு இது மாதிரி நம்ம வீட்டிலையே சிக்கனமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியானது, மெயினாக நம்ம உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ.